நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வைத்திக்குப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. இதில் மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், செஞ்சி ரங்கநாதர், மயிலம் முருகர், தீவனூர் பொய்யா விநாயகர் உள்ளிட்ட புதுவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 120க்கும் மேற்பட்ட சுவாமிகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வெளியூர்களில் இருந்து வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புனித நீராடி சாமி தரிசனம் செய்யவும், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் தீர்த்தவாரி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். எனவே வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மற்றும் CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. SP ராமராஜ் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விழா நடைபெறும் இடத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர அதிரடிப்படை, கிரைம் படைகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. இதேபோன்று திருக்காஞ்சியில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் ஏராளமான சுவாமிகள் எழுந்தருளி சங்கராபரணி ஆற்றில் தீர்த்தவாரியும் ஆராதனையும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சங்கராபரணி ஆற்றின் வடகரை மற்றும் தென்கரையில் அமைந்துள்ள 2 சிவன் கோவில்களில் வடகரையில் தர்ப்பணம் முடித்துவிட்டு தென்கரையில் வழிபடவும், தென்கரையில் தர்ப்பணம் முடித்தவர்கள் வடகரையில் தரிசனம் செய்யவும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வழியாக சாறை சாறையாக மக்கள் சென்று வழிபட்டனர். எனவே தெற்கு SP பைரவசாமி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோன்று வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் பல்வேறு கோவில்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அங்கு ரூரல் SP பழனிவேலு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை சாலையோர கலை விழாவில் இடம்பெற்ற சிறந்த படைப்புகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை ஓவிய நுண்கலை குழு சார்பில் சாலையோர கலை விழா பாரதி பூங்காவில் நுண்கலை குழு தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்கள், உள்ளூர் ஓவியர்கள், கைவினை கலைஞர்கள், மணல் சிற்ப கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை காட்சியாக வைத்த கண்காட்சியில் சிறந்த படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் வாரிய தலைவர் மதி, குழு தலைவர் மாலதி ராஜவேலு, செயலாளர் ஓவியர் கந்தப்பன், சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை AFT மில்லில் விடுமுறை அறிவிப்பையும் மீறி தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணிக்கு சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை AFT மில்லில் தானே புயலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மூடப்பட்டது. பின்னர் சீரமைக்கப்பட்டு மீண்டும் செப்டம்பரில் திறக்கப்பட்டது. ஆனால் கடந்த 8 மாதங்களாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததால் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த ஊழியர்கள் சென்ற வாரம் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து தகவல் பலகையில் நிர்வாகம் அறிவிப்பு ஓட்டியது. இதனைக் கண்டு மில்லை மீண்டும் மூடிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் சனிக்கிழமையன்று மில்லை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த தொழிலாளர்கள் வழக்கப்படி இன்று விடுமுறை அறிவிப்பையும் மீறி பணிக்கு சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தொழிலாளர்கள் பலர் ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தொடர்ந்து 3வது நாளாக கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கும் மற்றும் மேம்படுத்தும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரை கோவிந்தன் நகரில் உள்ள ஐயனார் கோவில் வீதி, அரும்பார்த்தபுரம் VIP நகர் குறுக்கு வீதியை மேம்படுத்தும் பணிகளுக்கு சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 5,27,392 ரூபாய் மதிப்பிலும், மரியாள் நகர் வாய்க்கால் ஓரமாக இலவச மனைப்பட்டா கொடுக்கப்பட்ட இடத்தில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலையை பொன்விழா நகர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் செய்து முடிக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி, பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் IAS மற்றும் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுக்கான வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. புதுவை மாநிலத்தின் முதன்மை கல்லூரியான தாகூர் கலைக்கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்து வெளியேறும் மாணவர்கள் தேசிய மாநில அளவில் வேலைவாய்ப்பு பெறச் செய்திடும் நோக்கத்தில் IAS மற்றும் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு துவக்க விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமை தாங்கிய விழாவில் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினராக
சாலை மற்றும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் டாக்டர் தேவராஜ் பங்கேற்று ஆட்சிப்பணி தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் சேர்ந்துள்ள மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசி பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்தார். நிறைவில் பேராசிரியர் சுரேஷ் நன்றி கூறிய விழாவில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாசிமக திருவிழாவினை முன்னிட்டு சப்தகிரி குழுமம் சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுவையில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு சப்தகிரி குழுமம் சார்பில் 10,000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சப்தகிரி குழும தலைவர் சிவகொழுந்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வடை பாயாசத்துடன் வாழை இலை போட்டு வழங்கிய அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன், வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சங்கர் உள்பட காங்கிரஸ் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், அரிமா சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலை 11 மணிக்கு துவங்கிய அன்னதானம் தொடர்ந்து மாலை 4 மணி வரை 10,000 பேருக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சப்தகிரி குழும சிவகொழுந்து, ராமலிங்கம், ரமேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையை அடுத்த சின்னபாபு சமுத்திரம் ஸ்ரீ மகான் படே சாஹிபு ஜீவ சமாதி சித்தர்பீட குரு பூஜை விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று வழிபட்டனர். புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் சின்னபாபு சமுத்திரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகான் படே சாஹிபு ஜீவ சமாதி சித்தர்பீடத்தில் 145ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நாதஸ்வர இசை மழையுடன் மகானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் புஷ்ப அலங்காரமும், ஸ்ரீ மகான் திருவுருவ படத்துடன் சித்தர்பீடத்தை வலம் வந்து கொடியேற்றி மகா தீபாராதனையும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம் மற்றும் திரளான பக்தர்கள் குடும்ப சகிதமாய் வந்திருந்து மகான் ஸ்ரீ படே சாஹிபின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சித்தர்பீட நிர்வாகிகள் மற்றும் சின்னபாபு சமுத்திரம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இந்த ஊரோட பேர் சின்னபாபு சமுத்திரம். இந்த கோயிலோட சாமி படே சாஹிப் ஐயா இருக்கிறாங்க உள்ளர. இந்த கோயில் நான் 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் இவரை வேண்டிட்டு தான் ICUல பையனை சேர்த்தேன். 45 நாள் என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இவர் இவர் வேண்டி இருந்ததுனால என் குழந்தை நல்லபடியாக 6 நாள் ICUல இருந்து வெளியே வந்துட்டான். நான் அதனால இந்த 3 வருஷமா என் பையன் இந்த குரு பூஜைக்கு தாராம நான் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். மாசிமக திருவிழாவிற்காக புதுவைக்கு எழுந்தருளியுள்ள திண்டிவனம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். மாசிமக திருவிழாவிற்காக புதுவைக்கு எழுந்தருளிய திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தீர்த்தவாரி குழுவினரால் கோரிமேடு தன்வந்திரி நகரில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிருங்கேரி மடம் சாரதாம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு திருமஞ்சனமும் ஹரிபஜனையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பட்டண பிரவேசமாக நேரு வீதி வழியாக வாசவி கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளும் விழாவும் நடைபெற்றது. விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, தீர்த்தவாரி குழு தலைவர் பொன்னுரங்கம் உள்பட பலரும் திரளான பக்தர்களும் பங்கேற்று வழிபட்டு பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தீர்த்தவாரி குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை தந்தை பெரியார் நகர் அருள்மிகு வக்ரதுண்ட மகா கணபதி கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ வித்யா கணபதி ஹோம பூஜையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் பங்கேற்று வழிபாடு செய்தார். புதுவை தந்தை பெரியார் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வக்ரதுண்ட மகா கணபதி கோவிலில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்காக ஸ்ரீ வித்யா கணபதி ஹோம பூஜை நடந்தது. பூஜையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து ஹோம பூஜையும் நடந்தது. விழாவில் கதிர்காம வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் பங்கேற்று வழிபாடு செய்தார் மற்றும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் தங்கள் பெற்றோருடன் பங்கேற்று ஸ்ரீ வித்யா கணபதியின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் பழந்தமிழ் இலக்கண இலக்கிய உரைகளில் குறுந்தொகை என்ற தலைப்பில் கருத்தரங்கு தமிழ் அறிஞர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை லாசுப்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி தமிழ்துறை சார்பில் கணினித்துறை அரங்கில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நிதி உதவியுடன் பழந்தமிழ் இலக்கண இலக்கிய உரைகளில் குறுந்தொகை என்ற தலைப்பில் கருத்தரங்கு கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் மணி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் முதுநிலை ஆய்வறிஞர் சுந்தரமூர்த்தி துவக்க உரையினையும் தமிழ்துறை தலைவர் பத்மாசனி வாழ்த்துரையினையும் வழங்கினர். நிறைவில் துணை பேராசிரியர் ஞானகுரு நன்றி கூறிய கருத்தரங்கில் தமிழ்துறை பேராசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்று ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து விளக்கமளித்தனர். புதுவை பெரியபேட் கிராமத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாரிய தலைவர் ராஜேஷ் நிதி உதவியினை வழங்கினார்.
புதுவை வில்லியனூர் தொகுதி பெரியபேட் கிராமத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் எரிந்து சேதமடைந்தது மற்றும் வீடுகளில் இருந்த சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. இதுகுறித்து தகவல் அறிந்த கதர் மற்றும் தொழில் வாரிய தலைவர் ராஜேஷ் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தமது சொந்த செலவில் நிதி உதவியினை வழங்கினார். மேலும் அரசு அதிகாரிகளிடம் உடனடி நிவாரணம் கிடைக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது வில்லியனூர் தாசில்தார் யஷ்வந்த் ஐயா மற்றும் அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரில் பலர் உடனிருந்தனர். புதுவை இந்திரா காந்தி சிலை அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். புதுவை வில்லியனூரிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று புதுவை பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதேபோன்று புதுவையிலிருந்து ஒரு தனியார் கல்லூரி பேருந்து வில்லியனூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது இந்திரா காந்தி சிலையை தாண்டி எல்லைப்பிள்ளை சாவடி சந்திப்பின் அருகே 2 பேருந்துகளும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் மற்றும் 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் வாணிதாசன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர் மற்றும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தான மாசிமக திருவிழாவினை முன்னிட்டு சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுவை வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறத்தில் அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறத்தில் சுவாமி தீர்த்தவாரி உற்சவமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். புதுவை பாகூரில் ஸ்ரீ வேதா பெண்கள் நற்பணி மன்றம் சார்பில் திறனறிதல் போட்டி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. புதுவை பாகூர் மூலநாதர் கோவில் அருகில் ஸ்ரீ வேதா பெண்கள் நற்பணி மன்றம் சார்பில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திறனறிதல் போட்டி நடத்தப்பட்டது. வண்ணம் தீட்டுதல், பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளித்தல், உன் அம்மா என்ற தலைப்பில் கவிதை போன்ற பிரிவுகளில் நடந்த போட்டியில் பாகூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் கலைச்செல்வன் பங்கேற்று போட்டியினை துவக்கி வைத்தார். இதில் பாரதி இலக்கிய பேரவை தலைவர் வெற்றிவேல், அண்ணாசாமி, ஆங்கிலப்பள்ளி முதல்வர் அருட்செல்வி, ஓவிய ஆசிரியர் இளமுருகன், ஆசிரியர்கள் பச்சையப்பன், தேசிங்கு ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டு முதல் 3 இடங்களை பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.